இருக்கும், பார்க்கலாம் வாங்க. இவன் தான் எங்கள் டாடியோட பைக்கு ஒயரை கடிச்சினா. ஃபஸ்ட்டு వచ్చి నీకు చెప్పిన అక్కడ టొమాటో పెట్టాను నీ ప్లీజ్ నాన్న. வெளியே வர மாட்டான் கொஞ்ச நேரம். நீ நான் பூனையா விளையாடுறதுக்கு எலி கொஞ்ச நேரம். வேற பைக் வாங்கிக்கலாம் விடுஞ்சுன்னா. வேற பைக் எதுக்கு? எலி கிடைக்குதுன்னு. அதுக்கு டவல் போடணும் மேலே. டவல் போட்டால் டவல் கீழேருந்து போய் கடிக்கும். அது சவுண்டு கேட்டாவே நம்ம சீக்கிரமா உனக்கு ஏன் சொல்ற கலக்கத்தை நான் ஒரு வரப்போ சவுண்டு கேட்டுருந்தானா நீ போய் இங்கே ஒழிச்சிக்கோ. அதுக்கப்புறம் நான் அங்கே பேட் வச்சின்னு பெரிய பேட் வச்சின்னு நின்று கூட. அதுக்கப்புறம் அது வந்தோடனே அக்கா வந்து சந்தில் நின்றுக்கிட்டோம் கவர் போட்டு அப்படியே ஸ்டாம்பிங் மாதிரி அப்படியே அம்மா தாத்தா வந்து இப்படி நிப்பாரு. தாத்தா அப்படி நிற்பாரு. தாத்தாக்கு வயசாயிடுச்சுடா, அது மாதிரி நிற்க முடியுமா தாத்தாவால? தாத்தா எப்படி அம்மா எப்படி நிற்கும்? அம்மா வந்து ஃபோட்டோ எடுக்கும். நான் எப்படி நிற்கிறோம்? 1 2 3 சொல்லும்போது நான் இங்கே பாரு அப்படின்னு சவுண்டு கம்மியாக சொன்னா நீ அப்படியே இப்படி வைக்கணும். அது வரும்போது இப்படி பிடிச்சி என்கிட்ட தான் அதை எலியை இப்படி பிடிச்சி உங்களை தரணுமா? சரி இதை தந்தா நான் வந்து அங்கோடு இது வச்சுக்கல அந்த பூண்டு போயிட்டு பூண்டு மாதிரி அடிச்சிருக்கல கலர் எல்லாம். அது உள்ள போட்டுடுறேன்னா அதுக்கப்புறம் அது உள்ள டொமேட்டோ வைக்கிற. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் வெளியே வச்சிடுறேன். எப்படி ஐடியா? அதுதான் நான் வெளியே பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துடுறேன்னா ஆடி வைக்க பண்ண வீட்டுக்குள்ள வளர்த்தோம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? டோர் திறந்தே வைக்கலாம். திறந்தே வைத்தா உள்ளே வந்துட்டோமா?